திருச்சிற்றம்பலம். இந்த பதிவில் புண்ணிய நதிகளில் ஏன் நீராடணும், இப்படி நீராடக்கூடிய நம்ம எவ்வாறு நீராடணும் என்கிறத நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். அவசியம் நாமும் தெரிஞ்சுக்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். பெரியவங்க சொன்னாங்க புண்ணிய நதிகளில் நீராடணும், நம்ம பாவனை தீரும் அப்படின்னு. புண்ணிய நதிகளில் நீராடுவது என்பது நம் பாவங்களை நீக்கிக் கொள்ளும் ஒரு வழிமுறையாக இருந்தாலும் அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி நீக்கும், எவ்வாறு நீராடணும் அப்படிங்கிற. பஞ்சபூதங்களில் தண்ணீருக்கு ஒரு பெரிய ஏற்றம் உண்டு. அதாவது நீரும் நெருப்பும் எப்பேற்பட்டதையும் சுத்தப்படுத்திடும். அந்த சக்தி இந்த பஞ்சபூதங்களில் நீருக்கும் நெருப்புக்கும் உண்டு. அப்படிப்பட்ட நீர் வறண்ட பிரதேசத்தை கூட பசுஞ்சோலியாக மாற்றிவிடும். அதுபோல் நம்ம வாழ்க்கையிலையும் பாவங்களை போக்கி வளமையும் செழிப்பையும் கொடுக்கக்கூடியது இந்த தீர்த்தம். புனித நதிகளில் நீராடக்கூடியது தீர்த்த யாத்திரைன்னு சொல்லுவாங்க. அதுதான் மகாபாரதத்தில் கூட ஒரு ஸ்லோகம் உண்டு. இதை நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம். கைகேயி பரதனோட தாய் தசரதர் சொன்னதாக ராமர்கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஆளு சூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கிரும் தவம் மேற்கொண்டு கூளிரும் காணம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டின் வா என்று ஏம்பினன் அரசன் சொல்கிறாங்க. இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்துக்கிட்டா, அதாவது கடல் சூழ்ந்த உலகத்தெல்லாம் பரதன் ஆள வேண்டுமா, ராமபிரான் ஜடாமுடி தரித்து கொண்டு மரவுரி அணிந்து கொண்டு காட்டுக்கு சென்று தவம் செய்ய வேணுமா. அதை எவ்வாறு செய்யணுமா? ஆங்காங்கே இருக்கக்கூடிய புண்ணிய நதிகளில் நீராடி தவம் செய்யணுமா. ஒரே இடத்துல நிரந்தரமா தங்காமல் இருக்கிறதுக்காக 14 ஆண்டுகள் எவ்வாறு இருக்கணுமா, பின் வர வேண்டுமா. இதுதான் அந்த பாடலுக்கு அர்த்தம். அவ்வளவு முக்கியமானது. இப்போ எல்லாருமே யாகம் செய்ய முடியும்னா செய்ய முடியாது. வசதியானவங்க தான் யாகம் செய்ய முடியும். ஏழைகள் என்ன பண்ணுவாங்க? இதுபோல் புண்ணிய நதிகளில் நீராடி நம்ம பாவத்தை கழிச்சுக்கணும். நீராடுறது நமக்கு யாகம் செய்யக்கூடிய பலனை கொடுக்கறதா சாஸ்திரம் சொல்லுது. அதுதான் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்னும் 3ஐயும் தொழுவார்க்கு வார்த்தை சொல்ல சற்குரு வாய்க்குமே. நீர்நிலைகளில் குளிக்கும் போது சில விதிகள் இருக்கு, அதை நம்ம பின்பற்றி குளிக்கணும். ஸ்நானம், தவம், ஜபம், ஹோமம், சிரார்த்தம், தானங்கள் இவங்களை நதிக்கரையில் தான் செய்யணும். அதுலேயும் இந்த காவிரி படித்துறையில் செய்கிறது ரொம்ப விசேஷம். அதுவும் எப்படின்னா பகலில் தான் செய்யணும். பொதுவாக சூரியன் உதிப்பதற்கு முன் அருணோதய வேளையில் நீராட வேண்டும். நீராடுவதற்கு முன் அன்றைய திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் முதலியவற்றையும் சொல்லி புனித நதிகளாக இருப்பின் அதன் பெயரையும் குறிப்பிட்டு சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்யணும். கங்கை, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, காவிரி எல்லாம் புண்ணிய நதிகள். ஆடி அமாவாசையில், தை அமாவாசையில் புனித நாட்கள் நீராடி நம்ம சிவருமான வழிபட்டோம்னா நமக்கு வீடு பேர் கிடைக்கும். 14 லோகத்தின் அதிபதியாய் சிவருமான் மட்டும்தான் வீடு பேரை கொடுக்கக்கூடியவர். அவனை ஒளிய அமரரும் இல்லை, அவனின்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவனின்றி ஊறு புகுமாறு அறியேன் திருமல திருமந்தத்தில் குறிப்பிட்டிருப்பார். அப்படிப்பட்டது புனித நதிகளில் நீராடுறது மட்டும் முக்கியம் கிடையாது. ஜபம் பண்ணணும், மந்திரங்கள் சொல்லணும். மந்திரங்களில் மகா மந்திரம் பஞ்சாட்சர மந்திரம். இதுபோல் புண்ணியங்களில் மகா புண்ணியம் சிவபுண்ணியம் நாமும் செய்யணும். நம்ம பிள்ளைங்களுக்கும் செய்ய சொல்லி கற்றுக் கொடுக்கணும். சிவகைங்கரியம். திருச்சிற்றம்பலம்.